பாரு. பசிக்குது, பசிக்குது, பசிக்குது. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. பொண்டாட்டின்னு சொன்னல, இப்ப நல்லா பாரு. இவ ரத்தத்தை குடிக்கிற ராட்சசி, பசி தீராத பிசாசு, நெருப்ப கக்குற அரக்கி. பாரு உன் பொண்டாட்டியோட விசித்திர உருவத்தை பாரு. இதுக்கு சரியான சாஸ்திரத்தை பண்ணணும். எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. இப்போ என்ன சொல்ற? என் வார்த்தைய நம்புறியா? அவளோட ஏதோ ஒரு குறிக்கோளை நிறைவேற்றிக்க உன்னை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கா. சாமி, நான் என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாற்றணும். நான் அவன் மேலே உயிரே வச்சிருக்கேன். அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது சாமி. எப்படியாவது அவளை காப்பாத்துங்க சாமி. காப்பாத்துறதுக்கு முதல்ல உன் பொண்டாட்டி உயிரோட இருந்தா தானே. அவ தான் செத்து போயிட்டாளே. இப்போ இருக்கிறது அவளோட உருவம் மட்டும்தான். அந்த பிசாசு உன்னை இன்னும் சாகடிக்கலனா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். உயிரோட தானே இருக்கா சுவாமி? இப்ப நான் என்ன சுவாமி பண்றது? அப்பாவியான என் வைஷாலிய கொன்னவள சும்மா விடக்கூடாது சுவாமி. சொல்லுங்க சுவாமி, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன்னோட பொண்டாட்டிய சாகடிச்சவளை அழிக்காம விடவே கூடாது. இவளை இப்படியே விட்டுட்டா உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அவ பழி வாங்கிடுவா. அவளை நிர்பந்தம் பண்ணி அவ கதையை முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அது உன்னால மட்டும்தான் முடியும். சொல்லுங்க சுவாமி, நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள நீ அவ தலைமுடிய கட்டில்ல கட்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு முடிவு கட்டுறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியான பலன் வேணும்னா ஆபத்துல இறங்கணும். அந்த நேரத்துல அவளோட சக்தி ரெட்டிப்பாகும். ஆனா அப்படியும் நம்ம சக்திக்கு மிஞ்சி நம்ம அவளோட போராடணும். வெற்றி நிச்சயம் நமக்கு தான். ஐயோ, அவசரப்பட்டு காலிங் பெல் அடிக்க வேணாம். அவக்கு என்ன செய்யறா, என்ன பண்றான்னு பார்த்துக்கலாம்.
எங்க இருக்கா? பயந்துட்டியா? சாரி. ஆமா, எதுக்கு புதுசா ஜன்னல் வழியா பாக்குற? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்றன்னு பார்க்கலான்னு. சரி, டோர் ஓபன் பண்றேன், நீ முதல்ல உள்ள வா. ஏய் கார்த்திக், நிஜமாவே நீ பயந்துட்டியா? ஹே, ஐம் so சாரிடா. ஆமா, எதுக்கு இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? போகும்போது சீக்கிரம் வந்துட்டேன்னு தானே சொன்ன? அது ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்தது. கார்த்திக், ஒன் செகண்ட். என்னாச்சு கார்த்திக்? வந்ததும் நேரா ரூம்க்கு வந்துட்ட? டின்னர் சாப்பிடலையா? இல்லை வைஷு, எனக்கு பசிக்கல. நீ நீ போய் சாப்பிட்டுக்கோ. ஏன், நீ மறந்துட்டியா? நைட் தான் நான் டின்னர் சாப்பிட மாட்டேன்ல. ஓ, மறந்து போச்சு. சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத. வைஷு, ம், உனக்கு ராத்திரியில் பசிக்காதா? இல்ல பசிக்காத. கடவுளே, எப்படியாவது இதுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா. என்ன கார்த்திக், ஏதோ தனியா பேசுற? நானா? நான் எதுவும் தனியாக பேசலையே. தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன். பெரிய ஹீரோ மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? எவ்வளோ நேரம் தான் நடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன கார்த்திக், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறியா? கார்த்திக், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன கட்டி பிடிச்சுக்கிறியா? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் படுத்துக்கிறேனே. அட, என்ன கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? இப்படி வேர்க்குது. அது என்னன்னா, நீ வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியே. உடம்பு கூட ரொம்ப சூடா இருக்கு. ஜுரம் வர மாதிரி இருக்கே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இட்ஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு எதுவும் ஆகல, நீ படுத்துக்கோ. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? லேட்டா? அது ஆல்ரெடி டைம் 11 ஆயிடுச்சுல்ல, அதான் தூங்கு.